Hi, hello everyone. In the video la nama photosynthesis related ana MCQs வந்து பார்க்க போறோம். So hot quizzes. இந்த quizzesல நான் உங்களுக்கு 10 seconds தருவேன். You have to give your answers on the chat room. இந்த quizzes பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணும்போது you have to be interactive. நீங்க வந்து உங்களோட ஆன்சர்ஸை கொடுத்துட்டே இருக்கணும். ரைட்டோ தப்போ whatever the thing, don't hesitate to give the answers. ஏன்னா இது ஒரு சைக்காலஜிக்கல் திங் இதுல இருக்கு. நீங்க வந்து ஒரு இதை பதிய வைக்கும் போது ஒரு விஷயத்த நீங்க சொல்லும் போது அது தப்பா இருந்துச்சுன்னா உங்க பிரெயின்ல இன்னும் கொஞ்சம் அதிகமாவே சேவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த எம்சிக்யூஸ் இதெல்லாம் வந்து கொஷினிங் செஷன்லாம் நீங்க அட்டன் பண்ணும்போது அந்த தப்பு வராம இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க. சார் வந்து என்ன சொல்லுவாரோ தப்பா இருக்கோ அப்படி மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்றதெல்லாம் நீங்க நினைச்சிக்கவே வேண்டாம். ஸோ கிவ் யுவர் ஆன்சர்ஸ். If you are the first, நீங்க முதல் முறையா நம்ம quizzes அட்டெண்ட் பண்றீங்கன்னா you just subscribe our channel and also press the bell button to get notifications. And now the question starts here. Given figure represents C4 pathway, so this is H-slack pathway. Select the suitable options, that is A, B and C. அதாவது A, B, C choose பண்ண சொல்லிருக்காங்க. Here you can see the figure A and this is B and this is C. Hopefully உங்களுக்கு இந்த picture clear-ஆ தெரியும்னு நினைக்கிறேன். The timer starts now. 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, the time's up. Give your answers on the chat room. Okay. இப்போ நீங்க இங்க பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹியர் மெசோஃபில் செல் இருக்கு, ஹியர் பண்டில் ஷீத் செல். ஸோ திஸ் இஸ் H-slack பாத்வே, C4 பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பாத்வே. மெசோஃபில் செல்ஸ்ல என்ன நடக்கும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸை நீங்க ரிமெம்பர் பண்ணணும். அடுத்தது பண்டில் ஷீத்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத ரிமெம்பர் பண்ணணும். இங்க வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் அக்செப்டார், கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாஸ்போயினால் பைருவேட். நார்மலா கால்வின் சைக்கிள்ல RUBP அப்படிங்கிறது தான் வந்து கார்பன் அக்செப்டாரா இருக்கும். ஸோ அந்த 5 கார்பன் கொண்ட RUBP என்ன ஆகும்னா 3 கார்பன் கொண்ட PGA, பாஸ்போகிளிசரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஃபார்ம் ஆகுறத நம்மளால பார்க்க முடியும். இப்படிதான் கார்பன் வந்து ஃபிக்ஸ் ஆகும். இந்த கார்பன் ஃபிக்ஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு காம்பவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கார்பன் கொண்ட பாஸ்போகிளிசரிக் ஆசிட் கால்வின் சைக்கிளை பொறுத்த வரைக்கும். அதனாலதான் அது C3 பிளான்ட்ஸ்னு சொல்லுவோம். ஹியர் இங்க என்ன ஆகும்னா ஃபிக்சேஷன் ஆஃப் கார்பன் ஆன பிறகு ஃபார்ம் ஆகிற ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு காம்பவுண்ட் வந்து 4 கார்பன் கொண்ட காம்பவுண்ட், தட் இஸ் ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட். ஸோ அந்த ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட்ங்கிறது 4 கார்பன் கொண்ட ஒரு காம்பவுண்ட். இங்க என்ன நடக்குது அப்படின்னா 3 கார்பன் கொண்ட பாஸ்போயினால் பைருவேட் வந்து 4 கார்பன் கொண்ட ஆக்சலோ அசிட்டிக் ஆசிடா மாறுது. தட் இஸ் ஃபிக்சேஷன் ஆஃப் 1 கார்பன் டை ஆக்சைடு. ஒரு கார்பன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுது. இந்த ஸ்டெப்புக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபிக்சேஷன். நெக்ஸ்ட் ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் வந்து டிரான்ஸ்அமினேஸ் மூலமா அஸ்பார்டிக் ஆசிடாகவும், அல்லது இன்னொரு ஃபேட் என்னன்னா NAD+ ஸ்பெசிபிக் மேலிக் ஆசிட் டீஹைட்ரஜினேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமோட ஹெல்ப் மூலமா இது மேலிக் ஆசிடா ஃபார்ம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட். ஸோ தீஸ் C4 ஆசிட் மேலிக் ஆசிட் வந்து டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் த மெசோஃபில் செல்ஸ் த்ரூ பிளாஸ்மோடஸ்மேட்டா, தட் இஸ் த பாத்வே. ஓகே, ஸோ அது மூலமா எங்க போகுது அப்படின்னா பண்டில் ஷீத் செல்ஸ்க்கு போயிருது. திஸ் இஸ் நத்திங் பட் கவரிங் த சைலம் அண்ட் ஃபோயலம் செல்ஸ். ஓகேவா, சைலம் அண்ட் ஃபோயலம் கவர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பண்டில் ஷீத். அங்க டிரான்ஸ்போர்ட் ஆன மேலிக் ஆசிட் வில் பிகம் அண்டர்கோ எ ப்ராசஸ் கால்டு பி. என்ன பி ப்ராசஸ்? என்ன? டீகார்பாக்சிலேஷன். அப்படின்னா நத்திங் எல்ஸ், ரிமூவல் ஆஃப் கார்பன் ஃப்ரம் த ஆசிட். அப்ப C4 வந்து என்ன ஆயிடும்னா கார்பன் டை ஆக்சைடா ஒரு கார்பன் ரிமூவ் ஆன பிறகு C3 ஆசிடா மாறிடும். தட் இஸ் நத்திங் எல்ஸ் யுவர் பைருவிக் ஆசிட். ஸோ பைருவிக் ஆசிட் பிளஸ் CO2 அப்படின்னு 4 கார்பன் என்ன ஆயிட்டு 3 + 1 பிரிஞ்சிருச்சு. இந்த CO2 வந்து கால்வின் சைக்கிள்குள்ளர போயிடும். C3 ஆசிட் இருக்கு பைருவிக் ஆசிட், அது டிரான்ஸ்போர்ட் ஆகி மெசோஃபில் செல்ஸ்க்கு போய் திருப்பி வந்து ரீஜெனரேஷன் ஆகும். தட் இஸ் நத்திங் எல்ஸ், பாஸ்போயினால் பைருவேட்டா திருப்பி மாறும். அது ரீஜெனரேஷன் ஆஃப் பாஸ்போயினால் பைருவேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் ஆர் ஆல் த ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிக்சேஷன் அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் டீகார்பாக்சிலேஷன். ஹியர் ரீஜெனரேஷன் ஆஃப் பாஸ்போயினால் பைருவேட். இதுதான் வந்து H-slack பாத்வேல நடக்குது. ஸோ விச் இஸ் த ரைட் ஆப்ஷன்?
யார் எத்தனை பேர் ரைட்டா போட்டிருக்கீங்கன்னு பார்ப்போம். ஸோ ஹியர் ஃபிக்சேஷன், இங்கேயும் ஃபிக்சேஷன், இங்கே டிரான்ஸ்அமினேஷன் வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் நாட் த ஆன்சர். Here you can see decarboxylation and regeneration. So the third one is the right answer for this question. Okay. Next question பார்ப்போம். இந்த கொஸ்டின்ல கரெக்ட் பண்ணணும். யாரெல்லாம் விட்டிங்களோ அவங்கலாம் நிச்சயமா இந்த கொஸ்டினை நீங்க கரெக்ட் பண்ணணும். Cyclic photophosphorylation results in the formation of. So non-cyclic, cyclic photophosphorylation. இதுல cyclic photophosphorylation என்ன ஃபார்மேஷன் ஆகும் அப்படிங்கிறது தான் கேள்வி. The timer starts now. 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, the time's up. Give your answers on the chat room. So what is the first option? NADPH, and second one ATP plus NADPH, third one ATP NADP plus O2, and fourth one is NAATP. Okay, cyclic and non-cyclic, what is the difference? Here you can see. Non-cyclic அப்படிங்கிறது இந்த photosystem 2, photosystem 1 ரெண்டுமே இன்வால்வ் ஆயிருக்கும். ஸோ இதை நம்ம Z ஸ்கீம்னு சொல்லுவோம். இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இப்படி போகும். ஸோ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் கேரியர்ஸ் வந்து இங்கே இருக்கும். பிளாஸ்டோக்யூனோன், சைட்டோக்ரோம் B6ம் Fம், அதாவது காம்ப்ளெக்ஸ்னு ஒரே வார்த்தையாக சொல்லுவோம். அண்ட் தென் பிளாஸ்டோசைனின். அட் லாஸ்ட் இட் வில் ரீச் த photosystem 1. photosystem 1லேருந்து ஃபெரடாக்சின், ரெடக்டேஸ், FRS, ஃபெரடாக்சின், அப்புறம் ரெடுக்டேஸ் அப்படிங்கிற என்சைம் என்ன பண்ணுன்னா NADP பிளஸ் வந்து NADPH2 மாற்றும். தட் இஸ் ரெடக்ஷன் நடக்கும். இங்கே ஆஸ் ஏ ரிசல்ட் NADPH2 ஒன்று கிடைக்குது. இங்கே வந்து B6Fக்கு இடையில வந்து ஒரு ATP வந்து ஃபார்ம் ஆகும். இந்த பிளாஸ்டோக்யூனோன் டு சைட்டோக்ரோம் Fக்குள்ள ஒரு ATP வந்து ஃபார்ம் ஆகிறத நம்ம வந்து விசுவலைஸ் பண்ண முடியும். இது வந்து என்னன்னா நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்போரிலேஷன், ஃபோட்டோசிஸ்டம் 1 and 2 இன்வால்வ் ஆகிறது. இதே இப்போ ஃபோட்டோசிஸ்டம் 2 இல்லை, ஒன்று மட்டும்தான் இருக்கு, அல்லது ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டருக்கு வாட்டர் இல்லை அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை ஏடிபியோட ரெக்குயர்மெண்ட் அந்த பிளான்ட்டுக்கு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகும்னா நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்போரிலேஷன் ஒர்க் ஆகாது. அப்போ என்னன்னா சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்போரிலேஷன். என்ன சார் அப்படின்னா இங்கே ஃபோட்டோசிஸ்டம் 2 கிடையாது, ஃபோட்டோசிஸ்டம் 1 என்ன ஆகும்னா இங்கே எக்ஸைட் ஆகி எலக்ட்ரான்ஸ் எக்ஸைட் ஆகி இங்கே பிரைமரி அக்செப்டார் ஃபெரடாக்சின் போயிட்டு திருப்பி வந்து NAD பிளஸ் ரெடக்டேஸ் போகாது. ஏன்னா இதுக்கு வந்து NADPH2 தேவை கிடையாது, ATP தான் உடனடி இன்ஸ்டன்ட் ATP தேவை. அப்போ என்ன ஆகும்னா சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்போரிலேஷன்ல தீஸ் ஃபெரடாக்சின் ஃபால் இன்டு தீஸ் திங். அப்போ என்ன ஆகும்னா டைரக்டா ஃபெரடாக்சின் இங்கே வந்துடும் சைட்டோக்ரோம் B6, அதுக்கப்புறம் சைட்டோக்ரோம் B6லேருந்து சைட்டோக்ரோம் F, அதுக்கப்புறம் பிளாஸ்டோசைனின், அண்ட் தென் இட் வில் ரீச் த ஃபோட்டோசிஸ்டம் 1. சரி, இதுல என்ன சார் ப்ரொடக்ஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வந்து சைக்ளிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு NADPH2 ப்ரொடியூஸ் ஆகாது, இந்த இது போகாது. ஏன்னா இதுதான் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அப்படியே திருப்பி PS1ல ஆரம்பிச்சு PS1க்கே திருப்பி வந்துருச்சுல்ல, அதான் சைக்ளிக்னு சொல்றோம். அப்போ இந்த ஃபெரடாக்சின் டு சைட்டோக்ரோம் காம்ப்ளெக்ஸ் B6 வரும்போதே ஒரு ATP ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்டெப்ல B6லேருந்து Fக்கு வரும்போது இன்னொரு ATP ஃபார்ம் ஆகும். ஸோ 1 and 2 ATPs are formed, no NADPH2. What is your answers? Only ATP is formed in the cyclic photophosphorylation. If it is non-cyclic photophosphorylation, ATP and NADPH2 will be formed. புரிஞ்சுதா? அப்ப ரெண்டு இதுக்குமான ஆன்சர்ஸையும் நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which pigment system is inactivated in the red drop? The timer starts now. 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, the time's up. Give your answers on the chat room. Tappo righto, you just give your answers and then we will discuss. So என்ன pigment system வந்து inactivate ஆகுது red drop அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா நீங்க PS1 PS2 அப்படிங்கிறது என்னன்னா photosystemsனு பேரு. This photosystem is made up of nothing but pigments. 250 to 400 pigments மினிமமா இருக்கும் இந்த photosystem ஃபார்ம் பண்ணும்போது. இதுல 2 டைப் நம்ம பார்த்திருப்போம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா PS2 அப்படின்னு சொல்லுவோம், photosystem 2. இன்னொன்னு வந்து photosystem 1. ஸோ ஹியர் நீங்க 680 P680 நானோமீட்டர், இங்க P700 நானோமீட்டர். யூ மஸ்ட் நோட் தட் photosystem 1 வந்து 700, photosystem 2 வந்து 680 நானோமீட்டர்.
இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா photosynthesisோட yield வந்து red region of spectrum that is 680 nanometer red region சொல்லுவாங்க இல்லையா நம்ம 400 to 700 நானோமீட்டர்ஸ் வந்து நம்ம சொல்லுவோம் விசிபிள் ஸ்பெக்ட்ரம்ல இந்த ரேஞ்ச் தான் என்ன பண்ணோம்னா photosynthetic active radiation சொல்லலாம் so 400 to 700 nanometer visible light அந்த இது இந்த எண்ட்ல இருக்கிறது ரெட் லைட் இது வந்து ப்ளூ லைட் இனிஷியல் இருக்கிறது விசிபிள் லைட்ல ப்ளூ எண்ட் வந்து ரெட் ஸோ இந்த ரெட் ரீஜன் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் 680 நானோமீட்டரை கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா பியாண்ட் த ரெட் ரீஜன் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் what will happen red drop will happen what is that அப்படின்னா என்ன சார் அப்படின்னா photosynthesisல yield இருக்கு இல்லையா கார்பன் ஃபிக்சேஷன் அது வந்து என்ன ஆயிடும்னா yield வந்து கம்மியா போயிடும் எப்பனா பியாண்ட் ரெட் ரீஜன் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் 680 நானோமீட்டருக்கு above அதுக்கு பேர் தான் என்னன்னா ரெட் டிராப் ஏன் அப்படி ஆகுதுன்னா photosystem 1 இருக்கு இல்லையா P680 இது என்ன ஆயிடும்னா inactivate ஆயிடும் அந்த பர்டிகுலர் வேவ் லென்த்ல ஸோ இந்த ரெட் ட்ராப் ரியாக்ஷன் நடக்கும் போது PS2 that is P680 நானோமீட்டர் கொண்ட அந்த photosystem will get inactivated அப்ப photosynthesisோட yield வந்து என்ன ஆயிடும்னா கம்மி ஆயிடும் ஸோ அந்த yield கம்மி ஆகிறதுனால தான் நம்ம ட்ராப்புங்கிற வார்த்தையை இங்கே யூஸ் பண்றோம் ஸோ வாட் இஸ் த ஆன்சர் எது inactivate ஆகும் PS2 the third option is the answer next question how many turns of Calvin cycle yield 1 molecule of glucose so the simple calculation the timer starts now Calvin cycle மனசுல வச்சிட்டு டக்குன்னு calculate பண்ணுங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 हो गया the time's up give your answers on the chat room so எத்தனை turns வந்து Calvin cycle நடக்கும் ஒரு molecule of glucose produce பண்றதுக்கு அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க here you can see the Calvin cycle ஓட ஒரு summarized இதுதான் இது எக்ஸாக்ட்டா வந்து பெருசா வரும் இது here you can see RUBP that is ribulose 1,5 bisphosphate here you can see 1 2 3 4 5 5 கார்பன் கொண்டதா இருக்கா so 5 கார்பன் கொண்ட அந்த RUBP plus கார்பன் டை ஆக்சைடு ஒரு கார்பன் அப்ப என்ன ஆயிட்டு 5 plus 1 6 ஆகும் will become 6 கார்பன் ரெண்டும் ஜாயின் ஆகுறதுக்கு RUBP CO2 ரெண்டும் ஜாயின் ஆகுறதுக்கு கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்றது தான் வேலை ஸோ அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவான்னா ருபிஸ்கோ தட் இஸ் ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த என்சைம் மூலமா ருபிஸ்கோ மூலமா இது ஃபிக்ஸ் ஆகும் ஸோ 3 கார்பன் கொண்ட பாஸ்போகிளிசரிக் ஆசிடா ஃபிக்ஸ் ஆகும் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது ரெடக்ஷன் நடக்கும் அடுத்தது வந்து ரீஜெனரேஷன் ஆஃப் RUBP இதுல 3 கார்பனை வந்து ஃபர்ஸ்ட் ஃபிக்சேஷன் பண்றாங்கன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எத்தனை ATP எத்தனை NADH2 இதாகுது அதுல எத்தனை கார்பன் கொண்ட மாலிகூல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுங்கிறத பார்க்க முடியும் ஸோ ஹியர் RUBP plus CO2 அப்படின்னா PGA மாலிகூல் வந்து ஃபார்ம் ஆகுது 3 கார்பன் ஸோ 3 into 2 ஏன்னா 6 மாலிகூல் கொண்டது இல்லையா அப்ப இங்க வந்து 6 மாலிகூல்னா இங்க 6 கார்பன்னா உங்களுக்கு 3 கார்பன் கொண்ட காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது பாஸ்போகிளிசரிக் ஆசிட் ஸோ 3 மாலிகூல்ஸ் ஆஃப் CO2 இன்வால்வ் ஆகிறதுனால 3 into 2 that is 6 molecules of PGA பாஸ்போகிளிசரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது and then it will go towards the reduction division அதனுடைய ரிசல்ட்டா கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் அப்படிங்கிற இந்த G3P வந்து 6 மாலிகூல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது 6 மாலிகூல் ஆஃப் PGAல by means of photophosphorylation ATP என்ன ஆயிருக்கு இங்க ADP ஆயிட்டு ஸோ ATP வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி NADPH2 NADP plus ஆயிருக்கு NADPH2 யூட்டிலைஸ் ஆயிருக்கு ஹியர் எத்தனைனா 6 இங்கேயும் எத்தனைனா 6 ATP ஸோ இது மாதிரி பண்ணும்போது ஒரே ஒரு மாலிகுல் ஆஃப் கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் வந்து நம்ம சேவ் பண்றோம் இந்த 2 மாலிகுல் ஆஃப் கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் ஜாயின் ஆனாதான் உங்களுக்கு ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் ஃபார்ம் ஆகும் இப்போ நம்ம ஆஃப் குளுக்கோஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஒரு 3 கார்பன் கொண்ட 3 கார்பனை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆஸ் ஏ ரிசல்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா மீதி 6 மாலிகுல்ல ஒரு மாலிகுல் தான் ஃபிக்ஸ் ஆயிருக்கு அதுதான் வந்து சேவ் ஆயிருக்கு ஸ்டோர் ஆயிருக்கு மீதி 5 மாலிகுலும் என்னன்னா ரீஜெனரேஷன் ஆகிறதுக்கு போயிடும்
ஸோ ரீஜெனரேஷன் டுவர்ட்ஸ் த ஆர்யூபிபியை ரீஜெனரேட் பண்ணுறதுக்கு 3 ATP செலவாகுது. அப்போ இப்போ இவங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்க இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை டேர்ம் வந்து ஒரு கேல்வின் சைக்கிள் ஒரு குளுக்கோஸ் மாலிகுலை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எத்தனை டேர்ன் வந்து இந்த இது வந்து நடக்கணும் கேல்வின் சைக்கிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 கார்பனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆர்யூபிபி 3 டேர்ன் நடந்தால் தான் உங்களுக்கு இங்கே ஃபார்ம் ஆகிற காம்பவுண்ட். ஓகேவா, நீங்கள் பார்க்குறது எல்லாமே. அப்போ 3 டேர்ன் வந்து நடந்திருக்கு. இப்போ இதே மாதிரி இந்த 3 கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணாதான் G3P வந்து நம்ம இங்கே கிடைக்குது ரிசல்ட். இப்போ குளுக்கோஸ்னா ஒரு ஹோல் குளுக்கோஸ்னா இதே மாதிரி 2 டைம்ஸ் வந்து நடக்கணும் இல்லையா, இன்ட்டு 2 போட்டிங்கன்னா தட் இஸ், ஏன்னா G3P வந்து குளுக்கோஸாக மாறணும்னா இது 3 கார்பன் கொண்டது 6 கார்பன் கொண்டது குளுக்கோஸ், அப்போ டபுள் த டைம். அப்போ 6 மாலிகூல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் இல்லையா, 6 மாலிகூல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் வந்து இது பண்ணும் போது 6 டேர்ன் வந்தால் தான், இது 3 டேர்ன் வந்திருக்கு. இப்போ அதில் ஈல்டு வந்து உங்களுக்கு 3 கார்பன் காம்பவுண்ட் கிடைச்சிருக்கு. 6 டேர்ன் வந்துச்சுன்னா உங்களுக்கு 6 கார்பன் கொண்ட காம்பவுண்ட் தட் இஸ் குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 6 டேர்ன்ஸ். தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணிடுவீங்கன்னா 2 டேர்னை வந்து சூஸ் பண்ணியிருக்கலாம். யூ ஜஸ்ட் நோட் தட் நம்ம ஒவ்வொரு கார்பன் ஃபிக்சேஷன் பண்ணுறப்பையும் ஆர்யூபிபி ப்ளஸ் CO2 PGA ஆகும், பாஸ்போகுளிசரிக் ஆசிட். அது வந்து அதுக்கப்புறம் G3P கிளிசரால்டிக் E3 பாஸ்பேட்டாக கன்வர்ஷன் ஆகும், ஃபிக்சேஷன் ரிடக்ஷன். அதுக்கப்புறம் ரீஜெனரேஷன் ஆகும்போது இதாகும் உங்களுக்கு வந்து ஆர்யூபிபி வந்து திருப்பி வந்து ப்ரொடியூஸ் ஆகணும். ஸோ இந்த 3 ஸ்டெப்பும் வந்து கேல்வின் சைக்கிளில் இருக்கும். அப்போ நீங்கள் ஸ்டோர் பண்ணுறது கேல்குலேஷன் பண்ணிங்கன்னா 6 கார்பனை ஸ்டோர் பண்ணாதான் நம்ம குளுக்கோஸ் வந்து இது பண்ண முடியும். ஸோ 6 கார்பனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 6 டர்ன்ஸ் ஆஃப் கேல்வின் சைக்கிள். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த ஃபிக்சேஷன் ஆஃப் 1 மாலிகுல் ஆஃப் CO2 த்ரூ கேல்வின் சைக்கிளுக்கு எவ்வளோ ATP NADPH2 ரெக்வயர்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ த டைமர் ஸ்டார்ட்ஸ் நவ், யூ கிவ் யுவர் ஆன்சர்ஸ் ஆன் த சாட் ரூம். ஸோ எவ்வளோ மாலிகுல் ஆஃப் ATP அண்ட் NADPH2? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேயா, the time's up, give your answers. ஸோ நம்ம இங்கே இப்போ பார்த்த இந்த கேல்வின் சைக்கிளில் we can see 3 molecules of CO2 ஃபிக்ஸ் பண்ணும் போது 6 ATP 6 NADPH2, இங்கே ஒரு ஸ்டெப்பில் ரீஜெனரேஷன் ஸ்டெப்பில் 3 ATP யூஸ் ஆயிருக்கு. இது எத்தனை? 3 கார்பன். இப்போ ஹியர் தே ஆர் ஆஸ்கிங் 1 கார்பன் டை ஆக்சைடு மாலிகுலை, 3 கார்பன் டை ஆக்சைடு மாலிகுலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அது இப்போ ஒரே ஒரு கார்பன் டை ஆக்சைடு மாலிகுலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ATP NADPH2 தேவை அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போ ஜஸ்ட் டிவைட் பை 3, ஏன்னா இதை 3 கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாம் கால்குலேட் பண்ணியிருக்கோம். டிவைட் பை 3 போட்டிங்கன்னா எத்தனை ATP? 2 ATP. ஒரு கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் பண்ண 2 ATP செலவாகுது இந்த ஸ்டெப்பில். அதே அடுத்தது பாருங்க, இங்கேயும் அதே மாதிரி டிவைட் பை 3 போடுங்க, ஏன்னா 3 கார்பன் டை ஆக்சைடு மாலிகுலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இதை கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ 2 NADPH வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 2 molecules of ATP and 2 molecules of NADPH அப்படின்னு போட்டிங்கன்னா தப்பு. ஏன்னா யூ மஸ்ட் கன்சிடர் த ரீஜெனரேஷன் ஸ்டெப் ஆல்சோ. அங்கே பார்த்தீங்கன்னா 3 ATP வந்து கன்சியூம் பண்ணியிருக்காங்க. அப்போ டிவைட் பை 3, தட் வில் கிவ் 1 ATP. அப்போ மொத்தத்தில் எத்தனை ATPனா 1 + 2 3 ATP, அப்புறம் 2 NADPH2 இந்த சைக்கிளுக்கு ஒரு கார்பனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் ஆகுது. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 3 ATP molecule and 2 NADPH2. Third one is the right answer. Next question. தப்பா போட்டிருந்தா பரவாயில்ல, கரெக்ட் பண்ணீங்க. In C4 plants are photosynthetically more efficient than C3 plants due to அப்படின்னு கேட்டிருக்காங்க. So yes, due to ன்னு கேட்டிருக்காங்க. You may know the answers. The timer starts now. 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, the time's up. Give your answers on the chat room. Yes, of course. நீங்க வந்து என்ன ஒரு மிஸ்டேக் ஆயிப்போச்சுன்னா ஆன்சர்ஸ் வந்து முன்னாடியே
எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணிட்டாங்க. தட் இஸ் லோயர் ரேட் ஆஃப் போட்டோ ரெஸ்பிரேஷன் தான் ஆன்சர் இதுக்கு. ஆல்ரெடி மார்க் ஆயிடுச்சு. பரவாயில்ல. இதில் ஆக்சுவலாக என்னன்னா நீங்கள் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுங்க. இப்போ C3 C4ல பொறுத்த வரைக்கும் C3 பிளான்ஸில் வந்து ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் கேல்வின் சைக்கிள் ரெண்டுமே இருக்கும். ஸோ லோ டெம்பரேச்சரில் இருந்துச்சுன்னா கேல்வின் சைக்கிளை ப்ரொமோட் பண்ணோம். அதே ஹை டெம்பரேச்சர் போயிடுச்சுன்னா ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கும். அதே மாதிரி ஆக்சிஜனோட ரேஷியோ CO2 பை ஆக்சிஜன் ரேஷியோ அதில் வந்து லோவாக இருக்கும் பட்சத்தில் இப்போ வந்து ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் ஃபேவர் ஆகிடும். ஆனால் C4 பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் இருக்காது, மேக்ஸிமம் ஆப்சண்ட் ஆகிடும், இல்லை நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் நடக்கும், வெரி வெரி லோ C4 பொறுத்த வரைக்கும். அப்போ லாஸுங்கிறதே கார்பன் ஃபிக்ஸ் ஆன லாஸுங்கிறதே வந்து அங்கே கிடையாது. இங்கே C3ல ஒரு 25% லாஸ் ஆகிட்டு இருக்குன்னா அந்த 25% லாஸும் கிடையாது, அப்படியே வாங்கி உள்ளர வைக்க வேண்டியதான், கார்பனை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். அதான் C4 பிளான்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ தெர் இஸ் நோ லாஸ், தெர் இஸ் நோ ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் ஆர் வெரி 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 லோ ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் அக்கர் இன் த C4 பிளான்ஸ். த செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க இது கரெக்டாக. லெட்ஸ் see நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which one of the following organelle are involved in electron transport chain? Okay, your timer starts now. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay, yeah. The time's up. Give your answers on the chat room. Here ribosomes, mitochondria and chloroplast, and last option both B and C. இங்கே வந்து நீங்கள் டக்குன்னு ஆன்சர் பண்ணுற இது வச்சுக்க கூடாது. சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா கொஸ்டினை பார்த்தோன்னே ஒன்றே இதுக்கு நமக்கு தெரியும் ஒரு ஆர்வத்தில் டக்குன்னு ஏவா பியான்ட்டு ஆன்சர் பண்ணிடுவீங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு வேர்டை டக்குன்னு ஒன்றே ஆன்சராக கொடுத்துருவீங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. யூ மஸ்ட் சி ஆல்சோ த ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படிங்கிறது எலக்ட்ரான் கேரியர்ஸ். இப்போ நம்ம எலக்ட்ரான் கேரியர்ஸ் எங்கெங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியர் மைட்டோகாண்ட்ரியாவில் அதனுடைய இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவில் வி கேன் சி த electron transport chain complex 1, complex 2, complex 3 அப்படின்னு சொல்லிட்டு அதில் 3 காம்ப்ளெக்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். அட்லாஸ்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும், 4th காம்ப்ளெக்ஸ். ஸோ திஸ் இஸ் ஹவு த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் கேரியர்ஸ் இந்த இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. அப்போ மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்குது. இன்னொன்று குளோரோபிளாஸ்ட், இப்போ நம்ம பார்த்தது தைலகாய்ட்ஸில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ சிஸ்டம் PS1 PS2வில் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பிளாஸ்டோக்யூனோன், சைட்டோக்ரோம் B6F அயன் சல்ஃபர் புரோட்டீன், பிளாஸ்டோசைனின் அண்ட் திருப்பி அயன் சல்ஃபர் புரோட்டீன், ஃபெரடாக்சின், இதெல்லாம் என்ன? தே ஆர் எலக்ட்ரான் கேரியர்ஸ். அப்போ திஸ் இஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் இன்வால்வ் ஆகக்கூடிய கேரியர்ஸ். ஸோ எங்கெங்கே இருக்குன்னா 2 ஆர்கனல், குளோரோபிளாஸ்ட் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா. இது ரெண்டுமே இன்னொரு விஷயமும் இருக்குது, எண்டோசிம்பியாட்டிக் தியரியில் இதுதான் வரும். ப்ரோகரியாட்டா யூகரியாட்குள்ளர வந்து இட் வில் பிகம் த ஆர்கனல் ஆஃப் ஃபியூச்சர். நவடேஸ் யூகரியாட் செல்லோட மைட்டோகாண்ட்ரியாவா குளோரோபிளாஸ்டா இருக்கிறது யாருன்னா ப்ரோகரியாட்டிக் ஆர்கனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரோபிக் பாக்டீரியா மைட்டோகாண்ட்ரியா ஆகிட்டு குளோரோபிளாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ளூ கிரீன் ஆல்கே சைனோபாக்டீரியா வந்து குளோரோபிளாஸ்டா மாறிட்டு அப்படின்னு சொல்ற ஒரு கான்செப்டும் இருக்கு. நெக்ஸ்ட் திங், ஸோ வாட் ஆர் த ஆப்ஷன்ஸ்? கரெக்ட் என்னன்னா 4th ஆப்ஷன் இஸ் த ரைட் ஒன். ஏன்னா both B and C. Next question. The requirement to assimilate power to fix 6 molecules of CO2. ஸோ இப்போ இந்த கேல்வின் சைக்கிளில் பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸேஷனுங்கிறது அங்கே தான். 6 மாலிகுல் ஆஃப் CO2வை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்னா எவ்வளோ எனர்ஜி தேவை, அதான் பவர்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹவு மச் எனர்ஜி வந்து நம்மளுக்கு ரெக்வயர்ட். நம்ம இது முன்னாடியே போட்ட கேல்குலேஷன் தான். அதாவது ஒரு 3 கார்பனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இங்கே தெரியும் 6 ATP and 6 NADPH and 3 ATP. அப்போ 6 கார்பன்னா இன்டூ 2ன்னு அர்த்தம், 2 into 3. அப்போ யூ ஜஸ்ட் மல்டிப்ளை பை 2, ஹியர் 12 ATP அண்ட் இதை மல்டிப்ளை பை 2 பண்ணிங்கன்னா 12 NADPH அண்ட் ஹியர் ஒரு 3 இருக்குது, 3 into 2 6 ATP. அப்போ 6 + 12 எவ்வளோ ATP வருது? 6 + 12 that will give you 18 ATPs and 12 NADPH2 வந்து இந்த ஒரு 6 கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எனர்ஜி யூட்டிலைஸ் ஆகும். தட் இஸ் 1 குளுக்கோஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி அப்படின்னு கூட கேட்கலாம். அப்படி கேட்டால் யூ ஹேவ் டு கிவ் தீஸ் ஆன்சர்ஸ்.
So what will be the option? Correct option? 6 6, no. 18 18. Here you can see at the fourth option, 18 ATP and 12 NADPH2. This is the answer for this question. Next question. Read and select the right option from the statements given. Correct statements நம்ம choose பண்ணணும். So இந்த light reaction சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சு இங்க questions வந்து frame பண்ணிருக்காங்க. Z scheme of light reaction takes place in presence of PS1 only அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Only PS1 is functional in the cyclic photophosphorylation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன், செகண்ட் இது. அடுத்து தேர்டா பாத்தீங்கன்னா cyclic photophosphorylation results into the synthesis of ATP and NADPH2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And next thing, stroma lamellae lack PS2 as well as NADP அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ த ஃபோர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து யூ ஹாவ் டு ஜஸ்ட் சூஸ் ஹியர். நவ் யுவர் டைமர் ஸ்டார்ட்ஸ் நவ். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேயா, த டைம்ஸ் அப். கிவ் யுவர் ஆன்சர்ஸ் ஆன் த சாட் ரூம். ஸோ இந்த மாதிரி சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ்ன்னு சொல்லும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணணும், இல்லைன்னா நம்ம அதில் மிஸ்டேக் பண்ணிடுவோம். பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இசட் ஸ்கீம் அப்படின்னா நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்போரிலேஷன் இல்லையா. அப்போ வந்து டேக்ஸ் பிளேஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் PS1 ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு வார்த்தை தான், இது மாத்திரும். PS1 அண்ட் PS2 ரெண்டுமே இன்வால்வ் ஆயிருக்கும் இல்லையா இசட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும். இங்க ஒன்று இங்க ஒன்று, அதை தான் நம்ம இப்படி போட்டு இப்படி காமிப்போம். தட் இஸ் இசட் ஸ்கீம். அதில் நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்போரிலேஷன். அப்போ இங்கே ஒரே ஒரு ஃபோட்டோ சிஸ்டம் மட்டும்தான் இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் த ராங் ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ராங். செகண்ட் பாருங்க, PS1 ஒன்லி PS1 இஸ் ஃபங்க்ஷனல் இன் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்போரிலேஷன். எஸ், திஸ் இஸ் ரைட் ஸ்டேட்மெண்ட். இங்கே என்ன ஆகும்னா ஃபெரடாக்சினுக்கு அப்புறம் அப்படியே சைட்டோக்ரோம் காம்ப்ளெக்ஸில் வந்து விழுந்துடும். ஸோ சைட்டோக்ரோம் காம்ப்ளெக்ஸ்லேருந்து இங்கே பிளாஸ்டோசைனின் வரையில் 2 ATP ஃபார்ம் ஆகும். அட் லாஸ்ட் இட் வில் ரீச் த PS1 P700. ஸோ அப்போ வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட் ஸ்டேட்மெண்ட் இல்லையா, செகண்ட் ஒன். தேர்ட் பாருங்க, சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்போரிலேஷன் ரிசல்ட்ஸ் இன் த சிந்தசிஸ் ஆஃப் ATP அண்ட் NADPH2. NADPH2 வந்து சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்போரிலேஷனில் கிடைக்குமா? கிடைக்காது. திஸ் இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட். நான் சைக்ளிக்கில் தான் இசட் ஸ்கீமில் தான் NADPH2வும் கிடைக்கும், PS1ம் கிடைக்கும். ஆக்சுவலாக இங்கே வரும்போது ஃபெரடாக்சின் வந்துட்டு NADP ப்ளஸ் ரெடக்டேஷனுக்கு போகாது சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்போரிலேஷனில். ஃபெரடாக்சின் அப்படியே வந்து என்ன ஆயிடும்னா ஃபால் இன்டு த பேக் ஃபால், என்னன்னா சைட்டோக்ரோம் B6க்கு போய் ரீச் ஆயிடும். ஸோ NADPH ஃபார்ம் ஆகுது, அதுக்கு பதிலாக இங்கே என்னன்னா ATP வந்து ஃபார்மேஷனை பார்க்க முடியும் சைக்ளிக்கில். ஸோ ஒன்லி ATP, நாட் NADPH2. திஸ் இஸ் ஆல்சோ ராங். ஸ்ட்ரோமா லேமலே, ஸ்ட்ரோமாவில் வந்து PS2 இருக்குமா? ஸ்ட்ரோமா லேமலையில் ஃபோட்டோ சிஸ்டம் இருக்காது, தைலகாய்ட்ஸில் தான் இருக்கும். ஸோ கிரானமில் தான் இருக்கும். ஹியர் there is no PS1 or PS2 as well as NADP. This is the right statement. And second statement is also right. So 2 and 4 is the answer. First option is the answer for this question. And next question, simple ana question. The 700 nanometer is the reaction center of. So in the photo system எது 700 nanometer கொண்டது? The timer starts now. 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, at the time's up. Give your answers on the chat room. 700 nanometer கொண்ட photo system எது அப்படின்னா the PS1. ரெண்டாவதா இருக்கும், அதனால தான் PS1ன்னு சொல்லுவோம். நம்ம அதில் கன்ஃபியூஸ் ஆகி என்ன பண்ணிடுவீங்க, சில பேர் PS2ன்னு மார்க் பண்ணிடுவீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். PS2 வந்து கம்மியாக இருக்கும், 680 நானோமீட்டர். ஸோ PS2லேருந்து தான் PS1க்கு போகிற மாதிரி காமிச்சிருப்போம். இன்னொன்று இது இங்கே வந்து என்ன நடக்கும்னா ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர். இங்கே ஆக்சிடேஷன் ஆகி எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆன பிறகு இதை திருப்பி ரெடியூஸ் பண்ணி நார்மல் ஸ்டேட் கொண்டு வரதுக்கு இங்கே ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் நடக்கும். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 700னா PS1. The first option is the answer for this question. This is the last question. இந்த கொஷினோட செஷன்ஸ் வந்து க்ளோஸ் ஆகுது. இன்னைக்கு டுமாரோ வந்து நம்ம அடுத்த இது வந்து பார்க்க போகிறோம். அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸு பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா, ஆக்சின், சைட்டோகைனின், அது வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நாளைக்கு.
ஸோ ஈஸி டு காம்ப்ளெக்ஸாக நம்ம போயிட்டு இருப்போம். We will rock in the exam. Don't worry. See you in next video. Bye bye.